ராதே கிருஷ்ணா. போன பகுதியில் வைவஸ்வத மனுவோட ஒரு மகனான நபகனோட மகனான நாபாகனோட சரித்திரத்தை கேட்டோம். அடுத்து அவரோட மகனான அம்பரீஷனோட சரித்திரத்தை சொல்கிறார் மகரிஷி. அம்பரீஷன் பெரும் பேறு படைச்சவன். 7 தீவுகள் நிறைஞ்ச இந்த பூமி குறையாத செல்வம் ஐஸ்வர்யம் அத்தனையும் பெற்றவன். பொதுவாக இவை எல்லாமே மனிதர்கள் அடையிறதுக்கு அரிதானது தான். இருந்தாலுமே கூட இது எல்லாமே சில நாட்களில் அழிஞ்சிடும், இது எல்லாமே நரகத்தை கொடுக்கக்கூடியதுங்கிற உண்மையை அறிஞ்சவன் அம்பரீஷன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டேயும் அவரோட அடியார்கள் கிட்டேயும் சாது மகாத்மாக்கள் கிட்டேயும் ரொம்பவும் பக்தி கொண்டவன். அந்த இறை பக்தியினால இந்த உலகமும் உலக செல்வங்களும் அவனுக்கு புழுதி மண் மாதிரி மதிப்பில்லாததாக தோன்றுச்சு. அம்பரீஷன் தன்னோட மனசை ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவடி தாமரைகள்லையும் சொற்களை வைகுண்டநாதனான பரமனோட திருக்குணங்களையும் திருவிளையாடல்களையும் புகழ்ந்து பாடுறதுலையும் 2 கரங்களையும் பகவான் ஸ்ரீ ஹரியோட திருக்கோயிலை மெழுகி அழகாக்குறதுலையும் 2 காதுகளையும் அச்சுதனான பகவானோட திருக்கதைகளை கேட்கிறதுலையும் ஈடுபடுத்தினான். தன்னோட 2 கண்களையும் பகவானோட அர்ச்சா விக்கிரகத்தையும் திருக்கோயில்களையும் தரிசிக்கிறதுலையும், மூக்கை பகவானோட திருவடி தாமரைகளில் அர்ச்சிக்கப்பட்ட துளசி தளத்தோட நறுமணத்தை முகர்றதுலையும், தன்னோட நாக்கை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்றதுலையும் செலுத்தியிருந்தான். தன்னோட திருவடிகளை பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட திவ்ய தலங்களுக்கு நடந்து போகிறதுலையும், தலையை பகவானோட திருவடிகளை வணங்குறதுலையும், சந்தனம் மாலை முதலான போகப் பொருட்களை பகவானுக்கு அர்ப்பணிச்சிட்டு அப்புறம் அவரோட பிரசாதமாக தான் ஏற்றுக்கிட்டான். இப்படி உலகியல் நுகர்பொருட்களையுமே கூட பகவான்கிட்டையும் அவரோட அடியார்கள்கிட்டையும் தனக்கு பக்தி ஏற்படும் விதமாக ஏற்றுக்கிட்டான். இப்படி அவன் எங்கேயும் எதிலேயும் ஆன்ம ரூபமாக விளங்குறவர் பகவான் தாங்கிற எண்ணத்தோட கர்மங்களை பண்ணினான். அந்த கர்ம பலனையுமே கூட பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கே அர்ப்பணிச்சான். இந்த வையகத்தை பரிபாலனம் பண்ணுறது கூட பகவானையே நினைச்சு ஒழுகிற அந்தன மந்திரிகளோட ஆலோசனைப்படியே பரிபாலனம் செஞ்சுட்டு வந்தான். சரஸ்வதி நதிக்கரைக்கு எதிர்க்கரையில் இருக்கிற நீரில்லாத அந்த பாலைவன பிரதேசத்தில் வசிஷ்டர், அசிதர், கௌதமர் முதலான பெரியோர்களை கொண்டு வேள்விகளுக்கான அங்கங்களில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் நிறைவான தட்சிணிகளோட ஏராளமான அஸ்வமேத வேள்விகள் பண்ணி அதை வேள்விகளுக்கெல்லாம் தலைவரான பகவானுக்கே அர்ப்பணித்து ஆராதிச்சுட்டு வந்தான். அம்பரீஷனோட வேள்விகளில் வேள்விச்சாலையில் அமர்ந்திருக்கிற ரித்விக்குகள், அவையோர்கள் மற்றுமுள்ள மக்கள் எல்லாருமே கூட நல்ல ஆடைகள் அணிஞ்சு தேவர்களை மாதிரியான அழகு திருமேனி உடையவர்களாக விளங்கினாங்க. அவனோட குடிமக்களோ இறை அடியார்களால் பாடப்படுற பகவானோட தெய்வீகமான திருவிளையாடல்களை காதலாகி கசிஞ்சு கேட்கறதும் பாடுறதுமா இருந்தாங்க. அதனால் எல்லாருமே பொதுவாக விரும்புறதான விண்ணுலகத்தை கூட பெறணும்னு அவங்க விரும்பலை. பகவான் முகுந்தனை நித்தமும் தங்களோட இதயத்தில் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால எல்லையே இல்லாத ஆத்மானந்தத்தில் திளைச்சிருந்தாங்க. அதனால் சித்தர்களுக்கே கூட கிடைக்கிறதுக்கு அரிதான அனுமாதி சித்திகள் கூட அவங்களை மகிழ்விக்கலை. அதெல்லாம் அவங்களுக்கு அற்பமாக தெரிஞ்சது. இப்படியா அம்பரீஷன் தவத்தோடு கூடின பக்தி யோகத்தினாலேயும் தன்னோட க்ஷத்ரிய தர்மத்தினாலேயும் பகவானை மகிழ வச்சான். பக்தி யோகத்தினால உலகியல் பற்றுக்கள் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டொழிச்சான். வீடு வாசல் நிலப்புலன்கள் மனைவி மக்கள் உற்றார் சுற்றார் 4 வகை படைகள் அள்ள குறையாத இரத்தின குவியல்கள் நகைகள் படைக்கலங்கள் மற்றும் என்றைக்குமே குறையாத பொக்கிஷங்கள் எல்லாமே பொய்ப்பொருட்கள் தான், என்றைக்கோ ஒரு நாள் அழிஞ்சிடக்கூடியது தாங்கிற நிச்சயமான எண்ணத்தை கொண்டிருந்தான். அம்பரீஷனோட இந்த ஒப்பற்ற பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச பகவான் பகைவர்களுக்கு பயத்தை தரக்கூடியதும் அடியார்களை காத்து அருளறதுமான சுதர்சன சக்கரத்தை அவனோட பாதுகாப்புக்காக நியமித்தார். அம்பரீஷனை மாதிரியே அவனோட மனைவியும் உலகியல் பற்றுக்களை துறந்தவங்க, அறநெறி தவறாமல் ஒழுகக்கூடியவங்க. அம்பரீஷன் அப்படிப்பட்ட தன் மனைவியோடு சேர்ந்து துவாதசி விரதத்தை 1 வருடம் வரைக்கும் அனுஷ்டிக்கணும்னு உறுதி எடுத்துக்கிட்டான்.
இப்படி துவாதசி விரதத்தை ஏற்று ஒழுகிற காலத்தில் ஒரு நாள் கார்த்திகை மாதத்தோட துவாதசி தினத்தோட முடிவில் 3 நாட்கள் தொடர்ந்து நீர் கூட அருந்தாமல் உபவாசம் இருந்து யமுனை நதியில் நீராடி மதுவனத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பூசனை பண்ணினாம். பலவிதமான பொருட்களாலேயும் சாதன சம்பத்துக்களாலேயும் மகாபிஷேக விதிமுறைப்படி பகவானுக்கு திருமஞ்சனம் சேவிச்சான். மனசை அடக்கினா. உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள் அணிவிச்சு அணிகலன்கள் அணிவிச்சு அர்க்யம் பாத்தியம் முதலான உபச்சாரங்களை பண்ணி முறைப்படி பூசனை பண்ணினாம். சான்றோர்களான அந்தணர்கள் தம்மோட விருப்பங்களை தாங்களே நிறைவேற்றிக்கிற சக்தி பெற்றவங்க. இருந்தாலும் மன்னனான அம்பரீஷன் அந்த அந்தணர்களையும் மிகுந்த பக்தியோட பூசனை பண்ணினான். இப்படி பூசனை புரியறப்ப முதல்ல பலவிதமான பக்ஷங்களோடு கூடின ருசிமிக்க ஆகாரத்தை அந்தணர்களுக்கு படைச்சு உண்பிச்சான். அப்புறம் தங்க கொப்பிகள் அணிவிச்ச கொம்புகளுடைய வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட குழம்புகளுடைய அழகான நல்ல பட்டு வஸ்திரங்கள் போர்த்தின சாதுவான குணமுடைய இளமை மாறாத பார்க்க தெவிட்டாத அழகுடைய கன்றுடைய பால் செழுமை உடைய 60 கோடி பசுக்களை அந்த அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தான். அவற்றோட அவைகளுக்கு வேண்டின நல்ல தீனி பால் கறக்கிறதுக்கு பாத்திரங்கள் கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சான். அந்தணர்களுக்கு உரிய தட்சிணை தாம்பூலம் எல்லாம் கொடுத்து அவங்களை மகிழ்விச்சு அவங்க அனுமதியோட விரதத்தோட முடிவா பாரணை பண்ண தயாரானாம். அந்த சமயம் பகவான் துர்வாச மகரிஷி அவனோட அதிதியா நேரில் வந்து சேர்ந்தார். உடனே அவரை அம்பரீஷ மன்னன் இன்முகம் காட்டி வரவேற்று ஆசனத்தில் அமர வச்சு 16 விதமான உபச்சாரங்களால் முறைப்படி பூசனை பண்ணி திருவடிகளில் விழுந்து வணங்கி உணவு உண்டு செல்லணும்னு வேண்டிக்கிட்டான். துர்வாசரும் அம்பரீஷனோட வேண்டுகோளை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிட்டு நித்தியம் செய்ய வேண்டியதான அனுஷ்டானங்களை செய்யறதுக்காக யமுனை கரைக்கு போனார். அங்கே பிரம்மத்தை தியானிச்சுக்கிட்டே நீரில் மூழ்கினார். அன்றைக்கு துவாதசி திதி ஒரு நாளிகை மட்டும்தான் பாக்கி இருந்தது. அந்தனரான விருந்தினனை பாரணைக்கு அழைச்சிட்டு அவரை விட்டுட்டு தான் பாரணை செய்யறது அறநெறிக்கு ஒவ்வாதது. துவாதசி திதிக்குள்ள பாரணை செய்யலைன்னா மேற்கொண்ட துவாதசி விரதத்துக்கு குற்றம் வந்துடுறது. அதனால் அந்தணர்களை அழைச்சு அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணினான். அந்தணர்களான அறிஞர்கள் நீர் மட்டும் அருந்தறது சாப்பிட்டுதான் ஆகும்னு சொன்னதுனால ராஜரிஷியான அம்பரீஷன் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே மனசில் தியானிச்சுக்கிட்டு நீர் மட்டும் அருந்தி விரதத்தோட பாரணியை முடித்து துர்வாச முனிவரோட வருகையை எதிர்பார்த்திருந்தான். இதுக்குள்ள மகரிஷியும் தன்னோட அனுஷ்டானங்களை முடிச்சிட்டு திரும்பி வந்தார். மன்னனும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். மகரிஷி தன்னோட ஞான கண்களால் அரசன் பாரணை பண்ணினதை உணர்ந்தார். உடனே பசியோடு இருக்கிற துர்வாசர் சினத்தினால உடல் நடுங்க புருவங்களை நெரிச்சு முகம் சிவக்க கைகூப்பி நிற்கிற அரசனை இப்படி சாடினார். பார்த்தீங்களா, எவ்வளவு தீயவன் இவன்! அரசன்கிற செல்வச் செருக்கு பகவான் கிட்ட பக்தி கொண்டவனாம். தானே சர்வ வல்லமையும் உள்ளவன்கிற கொழுப்பு திமிரவனுக்கு. அதனால தான் இன்றைக்கு இந்த கொடியவன் தர்ம நெறியில இருந்து விலகி பெருத்த அநீதியை இழைச்சிட்டான். நான் இவனோட அழையாத விருந்தாளிய வந்தவன். இவனோ அதிதியை போற்றுதான் நினைச்சு விருந்துக்கு அழைச்சான். ஆனா எனக்கு விருந்தளிக்காம இவன் உணவு எடுத்துக்கிட்டானே. இதோ இப்பவே இதுக்கான பலனை உனக்கு காட்டுறேன். இப்படி சொன்ன துர்வாசர் கோபக்கனல்ல உடல் சிவக்க தன்னோட சடைக்கற்றையில் இருந்து ஒரு சடையை பிடுங்கி எடுத்து அந்த அரசனை அழிக்கிறதுக்காக ஊழிக்காலத்து பெரும் தீ மாதிரி ஒளிரக்கூடிய கிருத்தியாங்கிற ஒரு பெரும் பிசாசை படைச்சார். அந்த பிசாசு கையில கத்தி ஏந்தி அழுத்தமான காலடி வைப்பினால பூமியையே அதிரடிச்சுக்கிட்டு அம்பரீஷனை நோக்கி ஓடி வந்துச்சு. இதை பார்த்துமே கூட அந்த அரசன் தன்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் கூட அசையலை. ஆனால் பரம புருஷனான பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தன்னோட பக்தனான அம்பரீஷனை காக்கிறதுக்காகவே தன்னோட சுதர்சன சக்கரத்தை முன்னமே நியமிச்சிருக்கார் இல்லையா? அதனால் சினத்தினால சேர்ற பாம்பை காட்டத்தை பொசுக்கிற மாதிரி
சுதர்சன சக்கரம் அந்த பிசாசை பொசுக்கி சாம்பலாக்கிடுச்சு. தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட பிசாசு பொசுக்கப்பட்டு தன்னோட முயற்சி வீணானதையும் சுதர்சன சக்கரம் தன்னை நோக்கி பாய்ஞ்சு வரதையும் பார்த்து பயந்து போன துர்வாச முனிவர் தன்னோட உயிரை காத்துக்கிறதுக்காக 8 திசைகளையும் ஓடினார். பெரும் கொழுந்து விட்டு எறிகிற காட்டுத்தீ அங்க சிக்கிக்கிட்ட பாம்பை தொடர்ந்து எரிக்கிற மாதிரி பகவானோட திருவாளிப்படை அந்த முனிவரை பின்தொடர்ந்து எரிக்க தொடங்கிச்சு. தன்னை தொடர்ந்து ஓடி வர சுதர்சன சக்கரத்தை பார்த்த துர்வாசர் மேருமலையோட தாழ்வரையில் இருக்கிற குகைக்குள்ள நுழைஞ்சி தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடினார். துர்வாசரோ 8 திசைகள், விண்ணுலகம், மண்ணுலகம், அதுல விதலம் மாதிரியான கீழ் லோகங்கள், 7 கடல்கள், லோகபாலகர்களோட லோகங்கள், சொர்க்கலோகம்னு அத்தனை இடங்களையும் ஓடி திரிஞ்சார். ஆனா அவர் ஓடின இடங்களுக்கு எல்லாமே பொறுக்க முடியாத திறன் படைச்ச அந்த சுதர்சன சக்கரமும் தன் பின்னாலேயே வர்றதை பார்த்தார். எங்கேயுமே தனக்கு புகலிடம் கிடைக்காததுனால ரொம்பவும் பயந்து போன துர்வாசர் பிரம்மதேவரை சரணடைஞ்சு, தானாக தோன்றினவரே, லோகங்களை படைச்சவரே, பகவானோட ஒளிமிக்க சக்கராயுதத்துல இருந்து என்னை காத்தருளணும்னு வேண்டிக்கிறேன். துர்வாசரே, என்னோட பிரம்ம பட்டமும் இந்த பிரபஞ்சமும் 2 பரார்த்த காலம் முடிஞ்சதும் காலரூபியான பகவான் தன்னோட திருவிளையாடல்களை முடிச்சுக்கணும்னு விரும்புகிறப்ப அவரோட பூர்வ நெருப்புல அழியப்போகுது. நான் பரமசிவன், தக்ஷன், பிருகு முதலான பிரஜாபதிகள், பூதபதிகள், தேவர்களோட தலைவர்கள் மற்றும் உள்ள எல்லாருமே எந்த பகவானோட கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட ஆணைகளை தலையால சுமந்து நிற்கிறோமோ அந்த பகவானோட பக்தனுக்கு தீங்கிழிச்ச உங்களை காப்பாற்றுறதுக்கு நான் திறனற்றவன். இப்படி பிரம்மதேவரால் ஒதுக்கப்பட்ட துர்வாசர் பகவானோட சக்கராயுதத்தால் பீடிக்கப்பட்டு கைலாசபதியான பகவான் பரமசிவனை தஞ்சமடைஞ்சார். பரமசிவன் சொல்றார், அப்பா துர்வாசா, பிரம்மதேவர் மாதிரியான ஜீவர்கள், அவங்களுக்கு ஆதாரமான பிரம்மாண்டங்கள், அத மாதிரியான இன்னும் 1000 பிரம்மாண்டங்கள், இது எல்லாமே எந்த பரமனோட விருப்பப்படி தோன்றுது அழியுதோ, எந்த பரமன்ல எங்களை மாதிரியான 1000 சிக்கி சுழலறாங்களோ, சர்வ வியாபியான அந்த பகவானோட திருவுள்ளத்துக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்யறதுக்கு சக்தி அற்றவங்க தான். மேலும் நாங்கள் எல்லாருமே விஷ்ணு மாயையால் சூழப்பட்டவங்களாக இருக்கிறதுனால பகவானோட மாயா பலத்தை அறிஞ்சவங்க இல்லை. இந்த சுதர்சன சக்கரம் சர்வசக்தரான பகவானோடது. இதை தடுத்து நிறுத்துறது எங்களால் இயலாத காரியம். அதனால் அவரையே நீ தஞ்சமடைஞ்சிடு. தன்னை அண்டினவங்களோட துன்பங்களை களையறவர் அவர். அவர் உனக்கான நலனை செய்வார். கைலாயத்திலையும் தனக்கு புகலிடம் கிடைக்காததை பார்த்த துர்வாசர் திருமகளோட திருமால் உரையற வைகுண்டம்ங்கிற பகவானோட பரமபதத்தை அடைஞ்சார். சுதர்சன சக்கரத்தோட தீக்கற்றைகளால் கொளுத்தப்பட்டு நடுங்கிற துர்வாசர் பகவானோட திருவடிகளை விழுந்து கதறினார். அச்சுதனே, நீங்க தேசகால வஸ்து பரிச்சேதமற்றவர். இறை அடியர்கள் விரும்புகிற ஒரு பொருள் நீங்களே. சர்வ வல்லமை படைச்சவர், சரணமடைஞ்சவர்களை காத்தருளறவர். பக்தன் கிட்ட தவறு பண்ணின என்னை காத்தருளணும்னு வேண்டிக்கிறேன். தங்களோட எல்லையற்ற மகிமையை அறியாததுனால நான் தங்களோட பக்தன் கிட்ட தவறளிச்சிட்டேன். பிரபு, அத்தனையும் நியமிக்கிறவர் நீங்க. அந்த தவறுக்கான பிராயச்சித்தத்தை நீங்க தான் செய்யணும். தங்களோட திருநாமத்தை சொல்றதுனாலேயே நரகத்துல சிக்கி தவிக்கிறவங்க கூட அந்த துன்பத்தில் இருந்து வேறுபட்டுலாமே. அந்தனரே, நானும் பக்தர்களோட அடிமை. எனக்கு சுதந்திரம்ங்கிறது முற்றிலுமா இல்லை. சாதுக்களான என்னோட அடியார்கள் என்னோட இதயத்தையே கவர்ந்துடுறாங்க. அடியார்கள் என்னை நேசிக்க நான் அவங்களே நேசிக்கிறேன். அந்தனரே, என்னோட பக்தர்களுக்கு நான் ஒருத்தனே புகலிடம். சாதுக்களான என்னோட பக்தர்களை விட்டு நான் விலக மாட்டேன். என் மார்புல உரியற திருமகளையும் என்னோட திவ்ய மங்கள திருமேனியை கூட நான் விரும்பலை. மனைவி, மக்கள், வீடு, வாசல், உற்றார், சுற்றார், நண்பர்கள், தன்னோட உயிர், சொத்துக்கள், இம்மை மறுமை பெண்கள் அத்தனையும் துரும்பா நினைச்சு என்னை சரணமடைஞ்ச பக்தர்களை கை கழுவி விடுறதுக்கு எனக்கு எப்படி மனசு வரும்? கற்பரசிகள் தங்களோட கற்பின் வாயிலா அறநெறியில் நிற்கிற தங்களோட கணவனை தன் பக்கம் கவர்ந்தெழுக்கிற மாதிரி எங்கேயும் எதிலேயும் என்னையே பார்த்து காதலாகி கசிஞ்சுருகிற என்னோட அடியார்கள் பக்தியின் வாயிலா என்னை தங்களோட பக்கம் கவர்ந்தெழுந்துடுறாங்க. என்னையே நினைச்சு வருகிற அடியார்கள்
எனக்கு சேவை செய்யறதையே தங்களோட பெரும் பேரா, தங்களோட கடமையா நினைக்கிறாங்க. அதன் பலனா கிடைக்கக்கூடிய முக்தியை கூட அவங்க விரும்புறதில்லை. அப்படி இருக்கிறப்ப சில நாட்களில் அழிஞ்சிடக்கூடியதான உலகியல் பேர்களை பற்றி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? துர்வாசரே, என்னோட அடியார்களே என்னோட இதயம், அவங்களோட இதயம் நானே. என்னை தவிர மற்றொன்றை அவங்க அறிய மாட்டாங்க. நானும் அவங்களை தவிர மற்றதை கொஞ்சமும் அறிய மாட்டேன். அந்த நோத்தமரே, தங்களுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். எந்த அம்பரீஷனுக்கு செஞ்ச குற்றத்தால் நீங்கள் இந்த துன்பத்தை பெற்றீங்களோ அந்த அம்பரீஷன் கிட்டேயே போங்க. குற்றமற்ற சாதுக்களுக்கு இழைக்க துன்பம் அந்த துன்பத்தை இழைத்தவனையே துன்புறுத்தும். தவமும் கல்வியும் என்றைக்குமே அந்தணர்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது தான். ஆனால் அந்த அந்தணன் செருக்கடைஞ்சு திரிவான்னா அதுவே அவனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதா ஆகிடுது. அதனால் துர்வாசரே, பரம பாக்யவானான அம்பரீஷன் கிட்ட மன்னிப்பு வேண்டுங்க. அதனால் உங்களோட துன்பம் நீங்கி சாந்தி கிட்டும், உங்களுக்கு நன்மையும் கிட்டும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.